அட 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 என்ன படம்டா இது அப்படின்ற மாதிரி ஒரு படம் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஒரு ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்குது. குழந்தைங்க வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பேசிக்கிட்டே ஜன்னல் வழியாக மேகங்களை ரசிச்சுக்கிட்டு, அடடா நம்ம லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழணும்னு நினச்சேன் அப்படின்னு அந்த மூமெண்ட்டை ரொம்பவே அழகாக ரசித்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செகண்ட்லேயே எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. அதாவது எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாமல், எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லாமல் அந்த மிகப்பெரிய பேசஞ்சர் ஃப்ளைட் வந்து நடுக்கடலுக்குள்ள வேகமாக விழ ஆரம்பிக்குது. ஐயோ என்ன நடக்குதுங்க, கேப்டன் ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்கன்ற மாதிரி பேசஞ்சர்ஸ் அலற ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நொடியிலேயே பயங்கரமா அந்த பிரம்மாண்டமான விமானம் கடலுக்குள்ள மோதி சதுரி விழுந்துருது. ஸோ மண்ணில் விழுந்திருந்தா அந்த செகண்டே எல்லாருமே இறந்துருப்பாங்க. ஆனால் கடலுக்குள்ள விழுந்ததுனால சில பேர் மட்டும் உயிர் தப்பிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாரும் என்ன நினைப்போம், நல்ல வேளை கடலுக்குள்ள விழுந்ததுனால உயிர் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஆனால் உண்மையான சர்வைவல் கேமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதாவது கடல்ல ஒரு பக்கம் நீங்க மிதந்துட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுடைய ஒய்ஃப் எங்கன்னு தெரியல, குழந்தைங்க எங்கன்னு தெரியல, அப்பா அம்மா எங்கன்னு தெரியல அப்படின்னு தன்னந்தனியா மிதந்துட்டு இருக்கீங்க. அதையும் தாண்டி அந்த கடலுல நூத்துக்கணக்கான சுறா மீன் வந்து சுத்திட்டு இருக்குது. ஏதாவது சின்ன அசைவு தெரிஞ்சாலே ஒரே வேகத்துல வந்து பாய ஆரம்பிக்குது. ஸோ யாரை பிடிக்குதோ அவங்கள அப்படியே கிழிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ சுத்தி பார்த்தா மனிதர்களுடைய அலறல் சத்தம், யாராவது காப்பாத்துங்க, என் பையன் எங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்கன்ற மாதிரி எல்லாருமே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த 1000 குரல்களுக்கு நடுமத்தில நம்ம குடும்பத்துடைய குரல் மட்டும் கேட்கவே இல்லை. ஸோ மெல்ல மெல்ல இருட்ட ஆரம்பிக்குது. அந்த 1000 குரல்களுக்குள்ள நம்மளுடைய ஃபேமிலியை வந்து இப்போ நம்ம தேடணும். ஸோ மெல்ல மெல்ல இருட்ட ஆரம்பிக்குது. ஒரு ரெஸ்கியூ ஹெலிகாப்டரும் வரல, ஒரு போட்டு கூட வரல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்ட எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கதையை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ரஷ்யன் சர்வைவல் படம் தான், பேர் வந்து டீப் வாட்டர். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஆளை காட்டுறாங்க. ஸோ அவரை பார்க்கும் போதே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒழுங்கா தூங்கியே பல நாள் ஆன மாதிரி தெரியறாரு இல்லையா? ஸோ மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பாரத்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் தெரியும். ஸோ இவர் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. ஹீரோடைய பேர் வந்து பென். ஸோ ஹீரோடைய ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ஒரு பிளேனோடைய கோ பைலட்டா இருப்பான். ஆனால் பல நாளாக வீட்டுக்கே போகல போல, தொடர்ந்து டியூட்டி மேலே டியூட்டி வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ அதனால அவருடைய ஒய்ஃபும் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஸோ அவங்க தான் படத்தோட ஹீரோயின். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பென் ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் எல்லாருமே உங்களை வந்து ரொம்பவே மிஸ் பண்றோம். ஸோ தயவு செஞ்சு எங்களை பார்க்கறதுக்காகயாவது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே காமிக்கல. ஏன்னா லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து சைனாவோட அந்த ஷாங்காய்க்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்கு ஓவர் டைம் வந்து எடுத்திருக்கிறாரு போல. ஸோ அதை பற்றி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதுமே ப்ளீஸ் பென் ஒரு தடவையாவது வீட்டுக்கு வந்துட்டு போங்க, நீங்கள் இந்த மாதிரி ஓவர் டைம்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு மறுபடியும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியுமே வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக ஹீரோடைய ஃபேமிலியில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது போல. ஸோ அந்த மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவர் வீட்டுக்கே போக விரும்பல. ஸோ ஆனால் அது என்ன பிரச்சனைன்றது போக போக தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டோடைய கேப்டனை காமிக்கிறாங்க. ஆமாம், அந்த சொட்ட தலையோட இருக்கிறவர் தான் இந்த ஃப்ளைட்டோடைய கேப்டன். அதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் சீன் வந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு வருது. இந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து சைனாவுடைய ஷாங்காய்க்கு போகிற ஃப்ளைட் வந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு போல. அதனால எல்லா பேசஞ்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக போர்டிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கச்சுல அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் நம்ம கண்ணில் பட்டுறாரு. இவருடைய பேர் வந்து டான். ஸோ இவர் எப்போ பார்த்தாலுமே சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பாரு. அதனால நம்ம இவரை பீடிக்காரன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இவர் ஒரு மாதிரி திமிரு பிடிச்ச கேரக்டரும் கூட, எதையுமே கண்டுக்க மாட்டாரு. நான் ஏன் அப்படி சொல்றேன்றது உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே புரியும். ஸோ டான் ஒரு பக்கம் அப்படியே சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் அவனுடைய பவர் பேங்க்ல சார்ஜ் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவர் பயன்படுத்துகிற அந்த சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கும். ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணதுமே சடக்குன்ற மாதிரி ஒரு ஸ்பார்க் அடிக்குது. ஆனால் அந்த டான் அதை பார்த்து கூட பயப்படல. அட போங்கடா, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு ரொம்பவே கூலா நிற்க. அப்போ ஏர்போர்ட்ல வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் வந்து சார் இங்கெல்லாம் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னதும் சரின்னு தலையாட்டிக்கிட்டு கையில இருந்து அந்த சிகரெட்டை கீழே போட்டுட்டு நிற்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தூரம் போன உடனே அவர் பாட்டுக்கு இன்னொரு சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிறாரு. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தோணுது ஸோ இவரெல்லாம் திருத்தவே முடியாது போலன்றது. அதுக்கப்புறம் ஃபோனை வந்து சார்ஜில் போட்டபடியே அந்த பவர் பேங்க் கூட சூட் கேஸ்குள்ளே வச்சுட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே நடந்து போறாரு. ஸோ இந்த நேரம் ஏர்போர்ட்டுக்குள்ள நம்ம ஹீரோவும் அந்த கேப்டன் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த கேபின் குரூப் பொண்ணையும் காட்டுறாங்க. ஸோ இவங்களுடைய பேர் வந்து கெல்லி. ஸோ இவங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் ஸ்டோரியோடைய ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேசஞ்சர்ஸை காமிக்கிறாங்க. அதாவது அந்த கூட்டத்தில் ஒரு அப்பாவையும் ஒரு பொண்ணையும் காமிக்கிறாங்க. அந்த அப்பாவுடைய பேர் வந்து டெக்லன், அந்த பொண்ணுடைய பேர் வந்து கோரா. ஸோ கோராவுக்கு லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் பிளேன் ஜேர்னி போல, மொதல் ஃப்ளைட்ல போக போறாங்க. அதனால பயங்கர நர்வஸா நின்றுட்டு இருக்காங்க. அப்பாவை பார்த்து, அப்பா எனக்கு பிளேன்ல போகிறதுக்கே பயமா இருக்குது, பிளேன் வந்து கீழே விழுந்துடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறா. ஸோ அப்போ அந்த வழியா நடந்து போனா நம்ம ஹீரோ காதுல அது கேட்டுரும். ஸோ அதை கேட்டதுமே அவர் கொஞ்சம் நின்று சிரிச்சுக்கிட்டே கோரா பக்கம் வந்து, அடே கியூட்டா இருக்கிற குட்டி பொண்ணு, பயப்படாத, நான் தான் இந்த பிளேனோடைய கோ பைலட், பிளேனை கீழே விழாம பாத்துக்கிறேன்
பார்த்துக்கிறது என்னுடைய வேலை தான் சரியா, ஸோ நீ டென்ஷன் ஆகாமல் என்ஜாய் பண்ண உன்னுடைய ட்ரிப்பை அப்படின்னதும் அந்த கேட்ட கோராவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து நடந்து போகிறாரு. அந்த நேரத்தில் இந்த டெக்லானுடைய புதுசாக கல்யாணமான ஒய்ஃப் வராங்க. அவங்க கூட ஒரு சின்ன பையனும் இருக்கான். ஸோ அவனுடைய பேர் வந்து ஃபின். ஸோ ஃபின்னை பற்றி சொல்லணும்னா ஃபின்னை வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து கோராவை அவனுடைய சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்க ட்ரை பண்ணுறான். அவ கூட பேசுறது, சிரிக்க வைக்கிறது, கிண்டல் பண்ணுறது அப்படின்னு எப்போவுமே அவ கூட பழக ட்ரை பண்ணுறான். ஆனால் கோராவால் ஃபின்னை வந்து இன்னுமே மனசார அக்செப்ட் பண்ண முடியல. அதாவது இவங்க 2 பேரும் ஹாஃப் சிப்ளிங்ஸ் தான். ஆனால் கோராவால் ஃபின்னை வந்து இன்னுமே மனசார அக்செப்ட் பண்ண முடியல. அவன் ஏதாவது பேசினாலே முகத்தை திருப்பிக்கிறாங்க, பக்கத்தில் உட்கார வந்தாலே எழுந்து போயிடுறாங்க. ஸோ இதை பார்த்தாலே புரியுது இனிமேல் இந்த பொண்ணு வந்து ஃபின்னை அவளுடைய பிரதராக ஏற்றுக்கவே இல்லை இல்லையா. ஆக்சுவலாக இந்த 2 பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் உருவாகணும், ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டராக க்ளோஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில ஃபின் வந்து கொஞ்சம் நாட்டி டைப்பான பையன் போல் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார மாட்டான். கொஞ்சம் கவனிக்கலனா எங்கேயாவது போய் காணாமல் போயிடுவானா பார்த்துக்கோங்க. அதனால இந்த ஜெயா வந்து அந்த ஃபின்னோடைய காலத்தில் ஒரு லொக்கேஷன் ட்ராக்கரே மாட்டி வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அது போக அதோடைய ஆக்சஸ் இருக்கிற மொபைலை வந்து கோரா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் முதல்ல பிளேனுக்குள்ளே போய் உட்காருங்க, நான் பார்க்கிங் லாட்டில் போய் காரை வந்து பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டேன். அதே நேரத்தில் ஏர்போர்ட்டில் இந்த பேசஞ்சர்ஸோடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே இந்த செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய பெரிய கார்கோ கண்டெய்னர்ஸ்குள்ளே ஏற்றப்படுது. அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர்ஸ் பிளேனோடைய அந்த கார்கோ செக்ஷனுக்குள்ளே அனுப்பப்படுது. ஸோ இந்த சீனை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நார்மல் சீன் மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதுதான் பெரிய டிசாஸ்டருக்கு காரணமாக போகுது. அதுக்கப்புறம் சீன் வந்து சைனாவுடைய ஒரு கேமர் பொண்ணுகிட்ட போகுது. ஸோ இவங்களுடைய பேர் வந்து லில்லி. ஸோ பப்ஜி டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக லாஸ் ஏஞ்சலஸ் வந்திருந்தாங்க. அதுவும் சாதாரணமாக கிடையாது, டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சுட்டு செம்ம ஹாப்பி மூடில் வந்து சைனாக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தனியாக வரல, இவங்க கூட வந்து கேமிங் பார்ட்னர் ஒருத்தன் வந்துருப்பான். ஸோ அவனுடைய பேர் வந்து சாம். ஸோ இப்படி இருக்க இந்த சாம் வந்து இப்போ காணாமல் போயிட்டான் போல. ஸோ லில்லியும் ஏர்போர்ட் ஃபுல்லாக தேடுறாங்க, இந்த பையன் எங்கே போனா, எப்போ பார்த்தாலும் லேட்டு தான் அப்படின்னு ஃபோன் எடுத்து கால் பண்ண போகிற டைமில் ஆப்போசிட் டீமில் இருந்த சில பசங்க வந்து நம்ம லில்லியை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அரே சாம்பியன் மேடம், ஒரு செல்ஃபி கிடைக்குமா, இதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்க்க முடியாது, இல்லைனா நம்பர் கொடுக்கலாமே அப்படின்னு கிண்டல் அடிக்க. ஸோ லில்லிக்கு வந்து பயங்கர அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுது. எதுவுமே பேசாமல் அப்படியே நகர ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக சாம் வந்துட்டான். டேய், அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியுதுல்ல, போங்கடா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு நடுவில் வந்து நிற்க. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லில்லிக்கே நிம்மதி வருது. எங்கடா போயிருந்த, சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது காஃபி வாங்க தானே போனேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவளை டிக்கெட் செக்கிங் சைடுக்கு வந்து கூட்டிட்டு போறான். ஆனால் நம்ம பிடிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து இங்கேயும் அவனுடைய வேலையை காட்டுறான். 2 பேர் லைன்ல நிற்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு உள்ள போய் அவனுடைய டிக்கெட்டை காட்டிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான். ஸோ இதை பார்த்த லில்லி வந்து இவனுக்கு என்ன பிரச்சனை, ஒழுங்கா வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி திட்டவும் சாம் தான் விடு விடு, ஒரு தனி பீஸ் போல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே நேரத்தில் போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்றாங்க. அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பிளேனுக்குள்ள ஏற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கச்சில கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு கியூட்டான ஏரோஸ்டர்ஸ் வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய பேரு ஜோயி. ஸோ இவங்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க இந்த ஸ்டோரியில் ரொம்பவே முக்கியமான கேரக்டர். ஸோ எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஜோய் அங்கிருந்து போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு பையன் நின்றுட்டு இருக்கிறான். ஸோ இவனுடைய பேர் மேட். ஸோ ஜோயை பார்த்ததுமே ஒரே பார்வையிலேயே ஆள் ஃபிளாட் ஆயிட்டான். மனசுக்குள்ள அடடா, இந்த ஃப்ளைட்ல இப்படி ஒரு ஏஞ்சலா, இவங்க கூட நான் டிராவல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விட ஸோ ஜோய் வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த மேட்டை பார்த்தீங்கன்னா அவங்க போன டைரக்ஷன்லேயே பார்த்துட்டு இருக்கிறான். சரி, இப்போ அந்த லவ் ஸ்டோரியை கொஞ்சம் தள்ளி வச்சுட. ஃபைனலாக பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகுது. மெல்ல ரன்வேல வேகமாக எடுத்து வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் பிளேன் வந்து கிட்டத்தட்ட 10,000 அடி உயரத்துக்கு போயிடுது. ஸோ மேகங்களையும் கிழிச்சிட்டு அழகாக பறந்துட்டு இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் மூடுக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் மேட்டுக்கு பக்கத்தில் சீட்டில் ஒரு பாட்டி உட்காந்துருப்பாங்க. இந்த மேட் வந்து கொஞ்சம் சை டைப் போல, அதனால பாட்டிக்கிட்ட பேசாமல் லேப்டாப்பை திறந்து ஏதோ வேலை பார்க்குற மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு இருக்கிறான். ஆனால் பாட்டி மட்டும் அவனே பார்த்துட்டு இருக்காங்க. மேட்டுக்கு வந்து செம ஆக்வர்டாக ஆயிடுச்சு. கடைசியாக சரி பேசிடுவோம் அப்படின்னு பாட்டி கிட்ட, ஹாய் பாட்டி, நீங்கள் ஏன் சைனாக்கு போகிறீங்க அப்படின்னு மெல்ல கேட்க. ஸோ பாட்டியும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. என்னுடைய பேத்தியை பார்க்க போகிறேன், ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அவளை பார்த்து அப்படின்னதும் ஓ நைஸ் அப்படின்னு லைட்டாக தலையாசிக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம பீடிக்காரன் அந்த டேன் இருக்கான்ல, அவன் மறுபடியும் அவனுடைய சேட்டையை ஆரம்பிக்கிறான். திடீர்னு கால் பட்டனை அழுத்துறாரு. ஜோயை உடனே வந்துட்டு சார் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய காதில் வந்து இயர் பிளக் போடணும் அப்படின்னதும் ஜோயை வந்து கொஞ்சம் வருத்தத்தில் சாரி சார் ஸ்டாக் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னதும் இவன் வந்து அப்செட் ஆகிட்டான். ஸோ பாக்கெட்டில் இருந்து 2 சிகரெட் எடுக்கிறாரு. உடனே ஜோய் சார் பிளேனில் வந்து ஸ்மோக்கிங் அலோ கிடையாது அப்படின்னதும், ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா உடனே அந்த சிகரெட்டை காதில் மாட்டிக்கிட்டு சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க, ஸோ காதில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னதும் ஜோய்க்கே சிரிப்பு வந்துடும். அப்படி சிரித்து மழுப்பிக்கிட்டே அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுடைய பார்வை வந்து இந்த மேட் மேலே விழுது. ஸோ ஜோய் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட. ஆனால் அந்த மேட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் வெயிலில் உருகிற மாதிரி மெல்ட் ஆகிடுறான். ஸோ இதை பார்த்த அந்த பாட்டியும் பையா இப்படி உருகாத, உனக்கும் அவளுக்கும் செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல, சொன்னதுக்காக கோவப்படாத அப்படின்னு சொல்ல மேட்டுக்கு வந்து என்ன
சொல்கிறதுன்னு தெரியல, வெக்கப்பட்டு சிரிக்கிறான். அந்த நேரத்தில் கேமரா வந்து அப்படியே அந்த சாமும் லில்லி பக்கமும் போகுது. ஸோ லில்லி வந்து சாமுடைய பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் சாம் வந்து லில்லி கிட்ட பேசாமல் சீட்டில் வந்து சாஞ்சிக்கிட்டு அப்படியே கண் மூடி தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ அதை பார்த்த லில்லிக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துடுது. அவனை குத்திக்கிட்டு, சாம் யாராவது என்னை டிஸ்டர்ப் பண்ணால் உனக்கு கோவம் வரும், நான் வேற பசங்க கிட்ட பேசினாலே உன்னால் பொறுத்துக்க முடியாது, ஆனால் நீ மட்டும் என் கூட டைம் ஸ்பெண்ட் மாட்டேன், இது வந்து என்ன லாஜிக் அப்படின்னதும் சாம் வந்து மெல்ல கண்ணை திறந்து பார்த்து சிரிக்கிறான். ஆனால் பதில் சொல்லலை. ஆக்சுவலாக சாமும் இந்த லில்லியும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல நண்பர்கள். ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒருத்தருடைய வாழ்க்கையில் இன்னொருத்தர் ரொம்பவே முக்கியமானவங்க. ஸோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அந்த காதலை டைரெக்டாக சொல்ல தைரியம் வரல. இப்படி இருக்கச்சில இன்னைக்கு இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள். ஏன்னா டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால மனசில் இருந்தது எல்லாத்தையுமே ஒரு கடிதமாக எழுதி சாம் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் ஆக்கியும் சாம் அந்த லெட்டரை திறந்து கூட பார்க்கல. ஸோ இதனால லில்லிக்கு வந்து கோவம் வந்துடுது. நான் கொடுத்த லெட்டரையாவது நீ படிச்சே அப்படின்னு கேட்கும்போது, அட ஏன் இவ்வளோ அவசரம், வீட்டுக்கு போயிட்டு நீ தானமாக படிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே ஸோ லில்லிக்கு வந்து டென்ஷன் ஆகுது. இவன் ஏன் இப்படி மக்கு பையனாக இருக்கான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே சாம் எந்திரிச்சு நிற்கிறான். அவன் எங்கே போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு முக்கியமான மிஷன் இருக்குது. என்ன மிஷனா, என்ன மிஷன், அதுவா, அது பாத்ரூம் மிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூம் பக்கம் ஓடிட்டான். ஆனால் அவன் உண்மைக்குமே பாத்ரூம் போகலை. கதவை லாக் பண்ணிட்டு மெதுவாக பாக்கெட்டில் இருந்து லில்லி கொடுத்த அந்த லெட்டரை வெளியில் எடுக்கிறான். ஸோ அதை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட, இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது நம்ம சாமும் பார்த்தீங்கன்னா லில்லியை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணியிருக்கிறான். ஆனால் அதை வெளியில் காமிக்கல. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நேராக டெக்லான் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. கோரா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க இன்னுமே மொபைல் ஃபோனில் தான் மூழ்கி இருக்கிறான். ஸோ ஃபின் அவகிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். ஆனால் கண்டுக்கவே மாட்டான். ஸோ இதை பார்த்த டெக்லான் வந்து, கோரா ஃபர்ஸ்ட் ஃபோனை கொஞ்சம் கீழே வை, ஃபின்னோட பேசு, அவன் உன் தம்பி தானே, கொஞ்சம் நல்லா நடந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ கோரா வந்து இரிட்டேட் ஆகிடுறாங்க. உடனே ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிறாங்க. ஸோ ஃபின் மட்டும் பாவமாக அவளையே பார்த்துட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் குழந்தைங்க பிஸியாக இருக்கிறத பார்த்த டெக்லான் வந்து ஜெயாவை பார்த்து லைட்டாக கண்ணடிக்க ஜெயாவும் சிரிக்கிறாங்க. ஆனால் கோரா வந்து இதெல்லாம் பார்த்துட்டாங்க. ஐயோ எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆக்டிங் கொடுக்குறாங்க. டெக்லானும் சிரிச்சுக்கிட்டே நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்ற மாதிரி எழுந்துட்டு போயிட்டான். கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஜெயாவை கையசிச்சு கூப்பிட நம்ம கோரா அதை பார்த்துட்டாங்க. மனசுக்குள்ளேயே இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையெழுத்துறா அப்படின்னு புலம்பிக்கிறாங்க. இங்கே அந்த ஜெயாவும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அப்படியே பாத்ரூம் பக்கம் வராங்க. ஸோ கதவு பக்கத்தில் வந்த உடனே டெக்லான் அவங்கள உள்ளே இழுத்துட்டான். சரி இப்போ இந்த கியூட் மூமெண்ட், லவ் மூமெண்ட் எல்லாம் போதும். இப்போ தான் அந்த படத்தோடைய உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசஞ்சர்ஸ் லக்கேஜ் எல்லாத்தையுமே கார்கோ செக்ஷனுக்குள்ள அனுப்பி வச்ச ஞாபகம் இருக்கு இல்லையா. அதில் அந்த பீடிக்காரன் என்ன பண்ணியிருந்திருப்பான், டேமேஜ் ஆன அந்த கேபிளை பவர் பேங்க்ல எப்படியோ கனெக்ட் பண்ணி அதை சூட் கேஸ்க்குள்ள போட்டுட்டு வந்திருப்பான் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ பெரிய ஆப்பா வைக்க போகுது. அப்படியே கேமராவை சூட் கேஸை காமிக்கிறாங்க. அந்த ஃபோன் வந்து செம ஹீட் ஆகி மெல்ல மெல்ல புக வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் படாக்குன்னு ஒரு சவுண்டு. என்னன்னா ஃபோனில் வந்து தீ பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக இருந்த அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக சூட் கேஸ் முழுவா பரவ ஆரம்பிக்குது. ஆனால் இதெல்லாம் யாருக்குமே தெரியல. அதே நேரத்தில் இங்கே இந்த ஃபின் வந்து கேம் விளையாடிட்டு இருந்தான் இல்லையா. ஸோ அந்த டிவைஸில் வந்து சார்ஜ் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ சுற்றி பார்த்தா அப்பாவையும் காணும், அம்மாவையும் காணும். உடனே கோரா கிட்ட வந்து, கோரா நம்ம அப்பா அம்மா எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு வந்து ஆல்ரெடி டென்ஷனாக இருக்கும். இப்போ எரிச்சல்ல ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னதும், என்னது பிளேனில் ஸ்விம்மிங் பூல் இருக்கா அப்படின்னு இவனும் ஷாக்காக, ஆமாண்டா ஆமாம் பிளேனுக்கு பின்னாடி போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சின்ன பையனான ஃபின்னும் பார்த்தீங்கன்னா நம்பிட்டான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பிளேனுக்கு பின்னாடி வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குன்ற மாதிரி தேடிக்கிட்டே முன்னாடி போக ஸோ முன் செக்ஷனில் இருந்து கடைசி செக்ஷனும் வந்துட்டான். அதே நேரம் நம்ம மேட்டை காமிக்கிறாங்க. அவன் டேப்லெட்டில் வந்து விளையாடிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ அந்த ஃபின்னோடைய பாவமான ஃபேஸை பார்த்துட்டு, ஹே பட்டி கேம் விளையாடுறியா அப்படின்னு கேட்கும்போது, உண்மையாவா அப்படின்னு அவனும் கேட்குறான். வா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட சேர்ந்து கேம் வந்து விளையாட ஆரம்பிக்கிறான். இவனுடைய கேம் வந்து கொடுக்குறான். ஆனால் இதே நேரத்தில் கீழே அந்த கார்கோ செக்ஷனில் என்னாச்சு, நிலைமை வந்து ரொம்பவே மோசமாயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த டேனுடைய சூட் கேஸில் பிடிச்ச தீ இப்போ முழு கார்கோ கண்டெய்னர்லையும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. புகை வருது, தீ வருது, பயங்கர சூடு, முழு பகுதியுமே அப்படியே சூழ ஆரம்பிக்க அந்த நேரத்தில் இந்த பைலட்டோடைய செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கேப்டனும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு டிஸ்பிளேல வந்து ஒரு வார்னிங் வருது. ஸோ கார்கோ ஃபயர் டிடெக்டட்ன்ற மாதிரி. ஹீரோ உடனே சீரியஸ் ஆகிட்டான். கேப்டன் கார்கோ செக்ஷனில் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ஃபயர் கண்ட்ரோல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. உடனே கார்கோ செக்ஷன் முழுக்க வாட்டர் ஸ்ப்ரே வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்படியே தண்ணி வந்து பயங்கர வேகமாக அடிக்க, ஆனால் தீ மட்டும் அணையவே இல்லை. பதிலுக்கு இன்னுமே பெருசாக எரிய ஆரம்பிக்குது. ஸோ இதனால ஹீரோடைய முகத்தில் டென்ஷன் ஏற ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் இந்த சைடு இந்த கோராவை காமிக்கிறாங்க. கோராவுக்கு வந்து எங்கே போனால் இந்த ஃபின் பயபில் ரொம்ப நேரம் போய் ஆளை காணுமே அப்படின்னு அவளும் கொஞ்சம் பதற ஆரம்பிக்கிறான். இங்கே கேப்டன் வந்து சிச்சுவேஷன்
சிச்சுவேஷன் சீரியஸ்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே 2 கேபின் க்ரூக்களையும் கூப்பிட்டு கார்கோ செக்ஷனுக்கு சீக்கிரமா போங்க, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணி தீ எப்படியாவது அன்னைக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னதும் உடனே அவங்களும் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே இறங்குறாங்க. இந்த சைடு கோராவுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும் இல்லையா, ஃபின் வந்து இனிமே திரும்பி வரல, அதோட அவளுடைய அப்பா அம்மாவையும் காணோம். அதனால மெதுவா பாத்ரூம் பக்கம் நடந்து போறாங்க. ஏன்னா அங்கதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளுடைய அப்பா அம்மாவான டெக்லனும் ஜெயாவும் உள்ள போன இடம். ஸோ அப்படியே அந்த பாத்ரூம் கதவு முன்னாடி நின்றுட்டு அப்பா நீங்க உள்ள இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிடும்போது ஆனா உள்ள இருக்கிற டெக்லனும் ஜெயாவும் அமைதியா இருந்துட்டாங்க. ஏன்னா கோரா மட்டும் இங்க இருந்து கிளம்பிட்டா நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இனிமே அவங்க ரொமான்ஸ் மூட்ல தான் இருக்காங்க போல. ஆனா அந்த நேரத்துல கீழே கார்கோ செக்ஷன்ல நிலைமை வந்து ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஸோ 2 கேபின் க்ரூங்களும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தீ அணைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா எவ்வளவு ஸ்ப்ரே அடிச்சாலுமே தீ மட்டும் குறையவே இல்லை. பதிலுக்கு இன்னுமே வேகமா பரவ ஆரம்பிக்குது. அதுவும் ரொம்பவே மோசமா. ஸோ அந்த கார்கோ கண்டெய்னர்ஸை பிடிச்சு வச்சிருந்த பெல்ட் கூட சூடுல கருக ஆரம்பிக்குது. மெல்ல மெல்ல அந்த பெல்ட் வந்து முழுசா எரிஞ்சு போயிடுது. ஸோ அடுத்த செகண்டே டமார்னு ஒரு சவுண்டு. என்னன்னா முழு கண்டெய்னரும் வேகமா முன்னாடி சரிஞ்சு போய் பயங்கர சத்தத்தோட மோத அந்த இம்பாக்ட் வந்து முழு பிளேனையே அப்படியே குளிக்கிறது. ஸோ பேசஞ்சர்ஸ் இதனால அலற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு, ஓ மை காட் யாராவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கதற. ஸோ அந்த காக்பிட்ல நம்ம ஹீரோ கண்ட்ரோலை பிடிச்சி கஷ்டப்படுறாரு. கேப்டன் கண்ட்ரோல் வந்து ரெஸ்பாண்ட் ஆகலை, இப்போ என்ன பண்றது அப்படின்னு பார்த்தாரு. கேப்டனும் டேமிட் நம்ம கண்ட்ரோல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு சைடில் புலம்ப. ஸோ இங்க இருந்து தான் மூவியோடைய உண்மையான பயங்கரமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது கார்கோ கண்டெய்னர் மோதினதுனால பிளேன் பாடியே அப்படியே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால கேபின் ப்ரெஷர் வந்து டிராப் ஆக ஆரம்பிக்க உடனே பேசஞ்சர் சீட் மேல இருந்து ஆக்சிஜன் மாஸ்க் வந்து அப்படியே ஒண்ணுக்கு பின்னாடி கீழே விழ ஆரம்பிக்க மக்கள் பேனிக் ஆகுறாங்க. யாருக்கு மாஸ்க் போடணும், எப்படி போடணும் எதுவுமே புரியல. ஒரே கத்திர சத்தம். இந்த நேரத்தில் பாத்ரூம்குள்ள விழுந்த டெக்லனும் ஜெயவும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில சுவரில் மோதி அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஸோ உயிரோட இருக்காங்களா இல்லைன்னா மயக்கமா இருக்காங்களான்றது எதுவுமே தெரியல. மறுபடியும் கேமரா பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் செக்ஷன் வருது. ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாம் வந்து லில்லி கொடுத்த லெட்டரை பாத்ரூமுக்கு போய் படிச்சுட்டு இருந்தான் இல்லையா. ஸோ பிளேன் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆன மாதிரி தோணுனதுமே சாம் உடனே கதவை திறந்து வெளியில வரான். ஆனா வெளியில வந்ததுமே பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அவனை பார்த்து கத்துறாங்க, அட இங்க வந்துடாத, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குன்ற மாதிரி. ஆனா சாமுக்கு இப்போ பிளேன் முக்கியம் இல்ல, லில்லி தான் முக்கியம். ஏன்னா இவனுடைய மனசுக்குள்ள லில்லி மட்டும் சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு பேசஞ்சர் செக்ஷன் ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி வேகமா அந்த பேசஞ்சர் செக்ஷனுக்குள்ள ஃபோர்ஸா நுழைஞ்சி அங்க இருக்கிறவங்கள நம்ம லில்லியை தேட ஆரம்பிக்கிறான். ஸோ அதை பார்த்த ஜோய் வந்து பதறி போய், சார் என்ன பண்றீங்க, ப்ளீஸ் எந்த சீட்டா இருந்தாலும் உட்காருங்க, நிக்காதீங்க, நிலைமை வந்து மோசமா இருக்குது அப்படின்னதும் உடனே சாமும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்து சீட்ல வந்து உட்காந்துட்டான். அந்த நேரத்துல தூரத்துல லில்லியையும் பார்த்துட. ஸோ லில்லியும் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியே வருது. ஸோ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு தேங்க் காட் அவளுக்கு எதுவுமே ஆகலை, அவதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிக்க. ஆனா அவனுக்கு கிடைச்ச அந்த நிம்மதி கொஞ்ச நொடிகள் கூட நீடிக்கல. ஏன்னா அடுத்த நிமிஷமே நிலைமை இன்னுமே மோசமா மாற ஆரம்பிக்குது. பிளேன் முழுக்க குலுங்குது. பயங்கரமா காற்று அழுத்தம் காரணமாக பிளேனுடைய சில பகுதிகள் என்ன ஆகுதுன்னா உடஞ்சி அப்படியே வெளியில பறக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால பேசஞ்சர்ஸ் வந்து அலறாங்க, ஐயோ கடவுளே நம்ம சாக போறோமா, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. ஸோ அந்த டைம்ல எப்படி இருக்கும், பயங்கர த்ரில்லா இருக்கும்ல, உயிர் பயத்துல இருப்பாங்கல்ல எல்லாரும். ஸோ எங்க பார்த்தாலும் அல்ற சத்தம், கத்துற சத்தம், ஒரே பிரச்சனை தான். அதே நேரத்துல கேமரா வந்து ஒரு வாஷ்ரூம் பக்கம் போகுது. அங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவன் தான் இப்ப வேற லெவலு. யாருன்னா நம்ம பீடிக்காரன் தான். அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் வந்து சிகரெட் வந்து அடிச்சுட்டு சும்மா சோர்ல சாஞ்சிக்கிட்டு இந்த சிகரெட்டை பத்த வைக்கலாமான்ற மாதிரி பிஸியா யோசிச்சுட்டு இருக்கிறான். அதாவது சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சிகரெட்டாவது அடிச்சிடணுன்றதுக்காக. ஸோ இவனை பார்த்தா சிரிக்கணுமா இல்லைனா அழணுமான்றதே தெரியல. இந்த நேரத்தில் சீன் வந்து மறுபடியும் காக்பிட்டுக்கு மாறுது. ஸோ கேப்டன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய முகத்திலையும் பயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பிளேன் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே போனா நடுவானத்திலே உடஞ்சி விழுந்துடும். அதனால கேப்டன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, பென் இந்த பிளேனை வந்து நம்ம கீழே இருக்கணும், இல்லைனா யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னதும் ஹீரோவும் வேற வழி இல்லாம சம்மதிக்கிறான். ஸோ 2 பேரும் பிளேனை வந்து மெதுவா கீழே இறக்க ஆரம்பிக்கிறாங்க. 10,000 அடி உயரத்துல இருந்த பிளேன் வந்து மெல்ல மெல்ல அப்படி 6,000 அடிக்கு வந்துருச்சு. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை, லேண்டிங் பண்றதுக்கு ஏத்த இடமே கிடைக்கல. சுத்தியுமே பார்த்தா மழை இல்ல, தரை இல்ல, ஏர்போர்ட் இல்ல, இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், முடிவே தெரியாத ஒரு பெரிய கடல். ஸோ கேப்டன் ஆழமா மூச்சு விட்டுட்டு ஹீரோவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, வேற வழி கிடையாது, நம்ம வந்து இந்த கடல்ல தான் லேண்ட் ஆகணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோக்கும் வேற வழி கிடையாது இல்லையா, அதனால அமைதியா தலையாட்டுறான். அதுக்கப்புறம் இந்த பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, அட்டென்ஷன் எவ்ரி ஒன், நாங்க எமர்ஜென்சியா வாட்டர்ல வந்து லேண்ட் பண்ண போறோம். ஸோ எல்லாருமே இம்பாக்ட் பொசிஷனா எடுங்க, தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா எப்படி தைரியம் இருக்கும், எல்லாருமே கதற ஆரம்பிக்கிறாங்க. சிலர் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அழுகுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அவங்களுடைய லவ்ட் ஒன்ஸை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த நொடி பிளேன் வந்து நேரா கடல் பக்கம் இறங்க ஆரம்பிக்குது. ஸோ வேகமா வந்த பிளான் கடல் தண்ணீரை தொட்டதுமே அப்படியே பயங்கர சத்தத்தோட வலிக்கிட்டு போக ஆரம்பிக்குது. ஸோ கேப்டனுடைய மனசுக்குள்ள ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் மட்டும், யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. மெல்ல மெல்ல பிளேனுடைய வேகம் குறைய ஸோ எல்லாருமே எப்பாடா உயிர் தப்பிச்சிட்டோமோ அப்படின்னு சந்தோஷமாகிற நேரத்தில் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா பிளேனுக்கு நேராக முன்னாடி கடலுக்குள்ள இருந்து
மேலே வர நீட்டிட்டு நிற்கிற ஒரு பெரிய பாறை வந்து இருக்குது. ஸோ அதை யாருமே கவனிக்கல. ஸோ ஹீரோ வந்து கத்துறான், கேப்டன் முன்னாடி பாருங்க அப்படின்னதும் கேப்டனும் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட். டமாருன்ற மாதிரி ஒரு சத்தம். பிளேன் நேராக அந்த பாறையில் மோதி முழுசாக கிழிஞ்சி அப்படியே செதற ஆரம்பிக்குது. பேசஞ்சர் கத்துறாங்க ஐயோன்ற மாதிரி. ஒரே நிமிஷத்தில் எல்லாமே இருட்டாயிடுது. ஸ்க்ரீன் முழுக்க அப்படியே பிளாக் ஆகிடுது. ஸோ அந்த கொஞ்ச நேரமே நம்மளுடைய இதயமே நின்று போன மாதிரி ஆகிடும். ஸோ யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்க, யாரெல்லாம் செத்து போயிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவாக ஸ்க்ரீனில் வந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்க, ஆனால் நம்ம பார்க்க போகிறது இனிமேல் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தாகணும், இல்லைனா அடுத்த சீன் புரியாமல் போயிடும். ஆக்சுவலாக அந்த பிளேன் கிராஷ் ஆனதுக்கப்புறம் முழு பிளேனும் பார்த்தீங்கன்னா 3 துண்டா அப்படியே உடஞ்சி போயிருக்கும். முதல்ல பிளேனோடைய ஃப்ரண்ட் செக்ஷன், அதாவது அந்த காக்பீட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது பைலட் கேப்டன்லாம் உட்காந்து இருக்கிற இடம். ஸோ அந்த பகுதி வந்து தனியாக பிரிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ, கேப்டன், அதுக்கப்புறம் அந்த கெல்லி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க 3 பேரும் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கிராஷ் ஆகும்போது கேப்டனுடைய கால் வந்து உடஞ்சி ஒரு மெட்டல் ஃப்ரேம்குள்ளே மாட்டியிருக்கும். ஸோ எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அவரால் காலை வெளியில் எடுக்கவே முடியல. ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ 2வது பகுதி, அதாவது பிளேனோடைய மிடில் செக்ஷன். இதுக்குள்ளே தான் நம்ம சிகரெட் காரன், அதான் அந்த பீடி காரன் சொன்னோம் இல்லையா, ஸோ அவன், அதுக்கப்புறம் அந்த சாம், லில்லி, அதுக்கப்புறம் பாத்ரூமில் ரொமான்ஸ் பண்ண போய் அன்கான்சியஸ் ஆன டெக்லனும் ஜெயாவும் இருக்காங்க. ஸோ இந்த பகுதியும் அந்த காக்பிட்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் அப்படியே மிதந்துட்டு இருக்கும். இப்போ 3வது செக்ஷன், அதாவது பிளேனுடைய கடைசி பகுதி. இதுக்குள்ளே பாட்டி, மேட், அதுக்கப்புறம் ஃபின், அதுக்கப்புறம் அந்த மேட்டோடைய கிரஷ் பொண்ணு இருக்கா இல்லையா, அதான் ஜோயி. ஸோ அவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய நிலைமை தான் ரொம்பவே மோசம். என்னன்னா இந்த முழு பகுதியும் அப்படியே நேராக கடலுக்குள்ளே தான் செங்குத்தா மூழ்கி நிற்கும். ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பகுதியில் விண்டோ எல்லாம் டைட்டாக க்ளோஸாக இருந்ததுனால உள்ளே இருந்த காற்று வந்து வெளியில் போகல. அதனாலே அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தண்ணி நிரம்பல. அதாவது ஒரு ஏர் பாக்கெட் மாதிரி உருவாக்கி இருக்கும். அதனால உள்ளே இருக்கிறவங்க இன்னுமே உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்றது தான் தெரியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும்ன்றதை பொறுத்தது. இப்போ அப்படியே முதல் பகுதிக்கு போகலாம். ஸோ அங்கே நம்ம ஹீரோ அந்த கெல்லிலாம் சேர்ந்து கேப்டனுடைய காலை வந்து வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ வந்து கேப்டன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் இழுத்தா வந்துடும் அப்படின்னதும், ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அடா பாவி, இன்னும் கொஞ்சம் இழுத்தா காலே தனியாக வந்துடும்டான்ற மாதிரி வழியில் துடிக்கிறாரு. முடியல, இது ரொம்பவே இறுக்கமாக மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி கதறாரு. ஸோ கெல்லியும் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுறாங்க. கமான், இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே கேப்டனுடைய காலை வந்து வெளியில் எடுக்கவே முடியல. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த காக்பீட் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மெதுவாக தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிருக்கும். அதாவது முழுசாக மூழ்கிறதுக்கு முன்னாடியே கேப்டன் வந்து எப்படியாவது வெளியில் எடுக்கணுன்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைனா நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அதே நேரத்தில் அடுத்தது சீன் வந்து பிளேனுடைய நடுப்பகுதிக்கு மாறுது. ஸோ கிராஷ் ஆன சாக்ல இருந்த சாம் வந்து கொஞ்சம் கண்ணை திறக்கிறான். உடனே அவன் ஃபர்ஸ்ட் பார்க்கறது லில்லி உட்கார்ந்து இருந்த சீட்டை தான். ஆனால் சீட் வந்து காலியாக இருக்குது. லில்லியை காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியல. சாமுக்கு வந்து அவனுடைய ஹார்ட் பீட்டே நின்றுது. லில்லி லில்லி எங்கே போனேன் அப்படின்னு பதறி போய் சுற்றி முற்றி பார்க்க ஆரம்பிக்கிறான். எங்கே இருக்க, ப்ளீஸ் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி. ஆனால் எங்கே இருந்தாலுமே சத்தம் வரல. சாம் மட்டும் இல்லை, அங்கே உயிர் தப்பிச்சிருந்த மற்ற பேசஞ்சர்களும் பார்த்தீங்கன்னா அம்மா எங்கே போனேன், அண்ணா எங்கே போனேன் அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தை தேடி கதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் கூட நம்ம அந்த சிகரெட் காரன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் நின்று சிகரெட்டை பற்ற வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அட பாவி, பிளேன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, கடலுக்குள்ளே மிதந்துட்டு இருக்கிறான். அடுத்த நிமிஷம் சார் கூட வந்துடலாம், அதை பற்றி பயப்படாம ஒரு சிகரெட் கிடைச்சா போதுன்ற மாதிரி இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சீன் வந்து பிளேனோடைய பின் பகுதிக்கு வருது. அதாவது மேட், அதுக்கப்புறம் அந்த ஃபின், பாட்டி, ஜோயி இவங்க சிக்கியிருந்த அந்த கம்பார்ட்மெண்ட். இது இப்போ கடலுக்குள்ள வந்து செங்குத்தா மூழ்கி நிற்குது இல்லையா. ஸோ மேட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபின்னை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஏன்னா இவன் தானே கூப்பிட்டு கேம் விளையாடிட்டு இருந்தான். ஸோ ஃபின்னோடைய சீட் பெல்ட் வந்து மாட்டிருக்கும். ஸோ எவ்வளோ இழுத்தாலுமே வரல. ஸோ மேட் வந்து ஐயோ இதை கிழிச்சு தான் எடுக்க முடியும் அப்படின்னு மேலே பார்த்து கத்துறான். ஹலோ, இங்கே யாராவது இருக்கீங்களான்ற மாதிரி. அப்போ ஜோயி வந்து ஆமாம் நான் இருக்கேன் அப்படின்னதும், அங்கே ஏதாவது ஷார்ப்பாக இருக்கான்ற மாதிரி கேட்குறான். ஸோ சீட் பெல்ட்டை வந்து கட் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ ஜோயும் வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு டூல் பாக்ஸ் ஒன்று கிடைக்கும். அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு பொருள் எடுத்து கீழே தூக்கி வீசுறாங்க. ஸோ மேட் வந்து அதை பிடிச்சிட்டு ஃபின் அப்படியே காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, கேமரா அப்படியே கடலுக்கு மேலே மாறுது. கிராஷ் ஆன அப்பவே லில்லியோடைய சீட்டோட சேர்ந்து அவங்க வந்து கடலுக்குள்ள தூக்கி வீசப்பட்டுட்டாங்க போல. கண்ணை திறந்து பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தா இடமெல்லாம் தண்ணீர் மட்டும்தான். ஸோ லில்லியும் உயிரை காப்பாற்றிக்கணும்னு கையில் கிடைச்சதெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு பெரிய பொருள் வந்து மிதந்து வந்துட்டு இருக்கிறது பார்க்குறாங்க. ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் அது ஒரு எப்படியாவது போயிடணும் அப்படின்ற மாதிரி உயிரை கையில் பிடிச்சிட்டு அப்படியே நீந்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படியோ அந்த பொருளை அடைஞ்சு அது மேலே ஏற. ஆனால் அடுத்த செகண்டே என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒன்று கீழே இருந்து லில்லியோடைய காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆகுது. ஸோ ஒரே கத்து நேராக தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. ஸோ இதை பார்த்து நமக்கே பக்குன்னு ஆயிடுதா, ஐயோ என்னாச்சுன்ற மாதிரி. ஆனால் நல்ல வேலையா சில நொடிகளுக்குள்ளேயே லில்லி வந்து மறுபடியும் மேலே வராங்க. ஸோ மூச்சு வாங்க முடியாம அப்படியே இருமிக்கிட்டு மறுபடியும் நீந்தி அந்த பொருள் மேலே ஏறுறாங்க. அப்பதான் கவனிக்கிறாங்க அவங்களுடைய காலில் வந்து பெரிய காயம், ரத்தம் வந்து சொட்டிட்டு இருக்கும். இது என்ன, இப்போ என்னதான் என்ன இழுத்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பயத்தோடைய உச்சக்கட்டத்திலே இருக்காங்க. அப்பதான் கேமராவை நமக்கு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. அதாவது இந்த லில்லி உட்கார்ந்து இருக்கிறது ஒரு உடஞ்சி போன பிளேனுடைய ஒரு பகுதி மேலே
தான். அப்படியே கட் பண்ணால் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பகுதிக்கு வராங்க. அதாவது நம்ம ஹீரோவும் கெல்லியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேப்டனுடைய கால் எப்படியாவது எடுத்துடலான்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ அவரை பார்த்து கேப்டன் ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலான்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கெல்லியும் நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம் ப்ளீஸ் எங்களுக்காக அப்படின்னதும் கேப்டனுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. என்னன்னா இந்த முதல் பகுதி வந்து வேகமாக மூழ்கிட்டு இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் 3 பேருமே சாக வேண்டியது தான். ஸோ கேப்டன் வந்து சிரிக்க ட்ரை பண்ணுறாரு. பென் நீ வந்து கோ பைலட் மட்டும் கிடையாது, இப்போ இந்த மக்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கையும் நீ மட்டும்தான். ஸோ என்னை விட்டு போயிடு, வெளியில் இன்னும் எத்தனையோ பேர் உயிரோட இருக்காங்கன்னு கூட தெரியாது, ஸோ அவங்கள காப்பாற்ற அப்படின்னதும் நம்ம ஹீரோ வந்து இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க கேப்டன், நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் எமோஷனலாக பேசுகிறான். இங்கே பாரு அதுதான் என்னுடைய ஆர்டர், நான் சொல்கிறத கேளுங்க போங்க சீக்கிரமா அப்படின்னதும் இந்த கெல்லிக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, கண்ணீர் விட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, அப்படியே வெளியில் வராங்க. ஸோ கெல்லி வெளியில் வந்ததுமே பயந்துட்டு இருந்த அந்த கோராவை தூக்கி அப்படியே அணைக்கிறாங்க. ஸோ ஹீரோ வெளியில் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். ஸோ அந்த காட்சியை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். எங்கும் பார்த்தாலுமே கடல், உடஞ்சி மதக்கிற அந்த பிளேனுடைய பகுதிகள், ஸோ அலறிட்டு இருக்கிற மக்கள், அதுவும் சில பேர் காணாமல் போயிருப்பாங்க இல்லையா. ஸோ ஹீரோ வந்து மனசுக்குள்ள நான் யாரை ஃபர்ஸ்ட் காப்பாற்றுறது, எப்படி தான் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு அப்படியே தகச்சு போய் நிற்கிறான். ஸோ இந்த நேரத்தில் பிளேனுடைய பின் பகுதிக்குள்ள ஜோயி வந்து மேலேருந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கால் வலிக்கு பொத்துன்னு கீழே விழ போகிறாங்க. ஆனால் நல்ல வேலையை எப்படியோ பேலன்ஸ் பண்ணி தப்பிச்சிட்றாங்க. இங்கே மேட் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறான். நம்ம எங்கே இருக்கோம், இது என்ன இடம் அப்படின்னு பார்க்குற நேரத்தில் டப்புன்னு ஒரு சவுண்டு. என்னன்னா ஒரு பெரிய ஆக்டோபஸ் ஜன்னலுக்கு நேராக ஒட்டி நிற்குமா. அவ்வளோதான், பயந்து போய்ட்றான். பாட்டியுமே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கேமரா ஜூம் அவுட் ஆகுது. அப்போதான் நமக்கே தெரியுது இந்த முழு கம்பார்ட்மெண்ட் கடலுக்கு அடியில் ஒரு கட்டிடம் மாதிரி அப்படியே செங்குத்தா சிக்கிட்டு நிற்குது. அது போக அவங்களுடைய ஆக்சிஜனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கும். கட் பண்ணால் இப்போ அந்த பிளேனுடைய மிடில் செக்ஷனை காமிக்கிறாங்க. அதாவது இந்த டெக்லனும் ஜெயாவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பாத்ரூம். ஸோ கிராஷ் ஷாக்ல அன்கான்சியஸ் ஆன ஜெயாவுக்கு இப்போ மெதுவாக அப்படியே கான்சியஸ் வராங்க. கண்ணை திறந்து பார்த்தா சுற்றியுமே உடஞ்சி போன இந்த பிளேன், அது போக சுற்றியுமே தண்ணியாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால பயந்து போகிறாங்க. ஒன்றுமே புரியல, என்னாச்சு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பக்கத்தில் கடந்த டெக்லானை உழுக்குறாங்க. ஸோ டெக்லான் எந்திரு ப்ளீஸ், என்ன இடம் இது அப்படின்னு கதற. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த டெக்லானும் கண் முழிக்கிறான். ஸோ தடுமாறி அப்படியே எந்திரிச்சு நிற்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாத்ரூம் கதவை திறக்கிறான். ஆனால் கதவை வந்து திறந்த அடுத்த செகண்டு 2 பேரும் உறைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சது முழுக்க முழுக்க கடல் மட்டும்தான். அதே நேரத்தில் நம்ம லில்லியை வந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு உடஞ்ச பிளேன் பிளேஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள சுற்றியுமே தண்ணிக்குள்ள ஏதோ அசைகிற மாதிரி தெரியுது. ஒரு நிழல் தெரியுது, மறுபடியும் இன்னொரு நிழல் தெரியுது. ஸோ இதனால லில்லி வந்து பயத்துடைய உச்சக்கட்டத்தில் இருக்க. அதை விட மோசமான நிலைமை அந்த ஃபர்ஸ்ட் பகுதி தான். ஸோ அது வந்து பெரிய ப்ரெஷர் காரணமாக முன்னாடி இருந்த கிளாஸ் வந்து படார்னு உடையுது. அடுத்த செகண்ட் அந்த கடல் நீர் வந்து வேகமாக உள்ளே போக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ, கெல்லி, அதுக்கப்புறம் கோரா, அந்த கேப்டன் எல்லாருமே தண்ணியோட வேகத்தில் தூக்கி வீசப்படுறாங்க. அந்த நேரத்தில் தான் இன்னொரு கேபின் குரூப் ஒன்று வந்து அன்கான்சியஸாக கிடக்கிறத பார்க்குறாங்க. ஸோ அந்த கிராஷ் ஆரம்பிக்கும் போதே அவங்க வந்து அடிப்பட்டு மயங்கி விழுந்திருக்காங்க போல. ஸோ ஹீரோவும் கெல்லியும் அவங்கள எடுக்க ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் இப்படியோ கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் சொல்கிறான். நம்ம இப்படியே இருந்தால் எல்லாருமே செத்து போயிடுவோம். ஸோ கடலில் மிதக்கிறவங்கள ஒருத்தராக நம்ம ரெஸ்கியூ பண்ணி இங்கே கொண்டு வரணும் அப்படின்னதும் கெல்லி வந்து சரி ஃபர்ஸ்ட் நான் போகிறேன் அப்படின்னு லைஃப் ஜாக்கெட், அதுக்கப்புறம் ரோப் அப்படின்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கோரா தூரத்தில் ஒரு பாடி மறக்கிறத கவனிக்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே இருந்து ஏதோ ஒன்று அந்த பாடியை வந்து இழுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கோரா கண்ணை அப்படியே பெருசாக்கிட்டு பென் அங்கே பாருங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. அடுத்த செகண்டே கபக்குன்னு ஒரு பெரிய ஏதோ ஒரு உயிரினம் அந்த உடம்பை கடிச்சிட்டு நேராக தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிருது. ஸோ ஹீரோடைய ஃபேஸே மாறிடுது. ஐயோ இது சரிப்பட்டு வராது, இது வந்து சார்க் அப்படின்னு அந்த கெல்லியை பார்த்து கத்த. கெல்லி வந்து திரும்பி வாங்க, தண்ணியில் சார்க் இருக்கு, சீக்கிரம் திரும்பி வாங்கன்ற மாதிரி கத்த. ஆனால் நம்ம ஹீரோ எவ்வளோ கத்துனாலுமே கெல்லிக்கு வந்து அது கேட்கவே இல்லை. ஸோ கடலோட சத்தம், அலற மக்களோட சத்தம் எல்லாமே சேர்ந்து ஹீரோடைய குரலை மறைச்சிடுச்சு. ஸோ ஹீரோ பதறி போய் ஐயோ அவளுக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு ஒரு லைஃப் ராஃப்டை எடுத்து வேகமாக அதை இன்ஃப்ளேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கோராவை அதுக்குள்ளே ஏற்றி கோரா நல்லா பிடிச்சிக்கோ, நான் கெல்லியை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த ராஃப்டை தள்ளிக்கிட்டு கெல்லி பக்கம் போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆயிடுதுன்னா கெல்லிக்கு பின்னாடி கடலுக்கு அடியில இருந்து ஒரு பெரிய ஷேடோ வேகமாக பக்கத்தில் வந்துட்டு இருக்குமா. அது என்னன்றது நம்ம கெல்லிக்கு தெரியாது. அவங்க வந்து சாதாரணமாக நீந்திட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஷார்க்கு கூட கடைசி நொடியில் டைரக்ஷனை மாற்றிட்டு மறுபடியும் கீழே முழுகிறது. ஸோ இப்போ கெல்லி வந்து எதுவுமே கவனிக்கல. இந்த நேரத்தில் கோரா வந்து தூரத்துலேருந்து கத்த ஆரம்பிக்கிறா. கெல்லி பின்னாடி பாருங்க, தண்ணிக்குள்ள ஷார்க் இருக்குதுன்ற மாதிரி. கெல்லி உடனே நின்றுடுறாங்க மூச்சு வாங்காம. அவங்களுடைய உடம்பே நடுங்க ஆரம்பிக்குது. என்ன சொன்ன நீ, ஷார்க்னா சொன்ன அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. கபக்குன்னு ஒரு கடி, தண்ணீர் ஃபுல்லாக அப்படியே சிவப்பாக மாற ஆரம்பிக்குது. கெல்லியோடைய கத்துற சத்தம் கடல் முழுக்க அப்படியே கேட்குது. ஹீரோடைய முகமே மாறிடுது. ஹீரோ உடனே கெல்லி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ராஃப்டை தள்ளுறாரு. ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியல. அது மட்டும் இல்லை, ஹீரோவும் கோராவும் அந்த தாக்குதல இருந்து தப்பிக்க வேண்டிய நிலைமை வந்துடுது. சரி அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு மறுபடியும் அந்த பிளேன் பீஸ் பக்கம் திரும்புறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பிளேனுடைய பின்பகுதி, அதாவது மேட், ஜோயி, அந்த ஃபின் பாட்டியமெல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இவங்களுக்கு இப்போ முழு
முழுசாக புரிஞ்சிருக்கும், நம்ம கடலுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், இங்கேருந்து வெளியில் போகலைன்னா நம்ம செத்துடுவோன்ற மாதிரி. ஸோ மேட் என்ன பண்ணுறான்னா கதை வந்து திறக்க ட்ரை பண்ணுறான். உள்ள ஜோய் வந்து கத்துறாங்க, வேணாம் தயவு செஞ்சு கேட்டை திறந்துடாதீங்க, திறந்த உடனே முழுசாக தண்ணி உள்ளே வந்துடும், நம்ம 4 பேரும் ஒரே நிமிஷத்தில் மூழ்கி சாக வேண்டியது தான் அப்படின்னு கத்தவும் உடனே மேட் வந்து கை எடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணுறது, ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு அமைதியாக சொல்ல, நம்ம வெயிட் பண்ணலாம், யாராவது ரெஸ்கியூ பண்ண வரலாம், ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரே நம்பிக்கைன்ற மாதிரி அவன் சொல்ல, அதே சமயத்தில் இந்த மிடில் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே உயிர் தப்பிச்சவங்க அப்படியே கடலையே பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க. ஸோ யாருமே பேசலை, யாருக்குமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் கேமரா அப்படியே மெதுவாக கடல் கடியில் போகுது. அப்போ தான் நமக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருந்துச்சு. அதாவது பிளேனோடைய மிடில் செக்ஷன் சிக்கி நின்று அந்த பாறை மெதுவாக உடைய ஆரம்பிச்சிருக்கும். அதே நேரத்தில் இந்த கடலுக்குள்ளே விழுந்த அந்த கேபின் க்ரூ பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அவள் உயிரை கையில் பிடிச்சிட்டு மேலே வர போராடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மேலே வர்ற ஒவ்வொரு செகண்டுமே நமக்கே டென்ஷன் ஏறுது, ஐயோ ஷார்க் வந்துடுமோ, கீழே இருந்து வந்துடுமோ, இந்த சைடு இருந்து வந்துடுமோன்ற மாதிரி பயந்துட்டு இருப்போம். ஆனால் நல்ல வேலையா எப்படியும் அவங்க பாதுகாப்பாக மேலே வந்துட்டாங்க. அதே நேரத்தில் பிளேனோடைய பின்பகுதிக்குள்ளே காமிச்சா அந்த ஜோய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேட்டோடைய காயங்களை வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வெளியில் சாவு பயம், அந்த ஆக்சிஜன் வேற குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனால் மேட் மட்டும் வேற லெவல். ஜோய் அவனுடைய கையை பிடிச்சி பேண்டேஜ் போடுறத பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறான். ஸோ பாட்டியும் அதை பார்த்துட்டாங்க, அட பாவி வெளியில் நம்ம எல்லாம் சாகிற நிலமையில இருக்கிறோம், நீங்கள் காதல் மூடில் வேற இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவனும் வைக்கப்பட்டுட்டு, அப்படி இல்லை பாட்டி கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது அதனால தான் அப்படின்னதும், அதை விட முக்கியம் நமக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு, இங்கே ஆக்சிஜன் வேற தீரப்போகுது, இன்னும் எவ்வளோ நேரம் நம்மளால சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த கேள்விக்கு யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. இந்த நேரத்தில் பிளேனுடைய அந்த மிடில் செக்ஷனை காமிக்கிறாங்க. மெதுவாக கடலுக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அங்கே உயிர் தப்பிக்கிறவங்க எல்லாருமே பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக யோசிக்கிறாங்க. ஆனால் சாம் மட்டும் வேற மாதிரி, அவன் சுற்றி பார்த்தா கடல் மட்டும்தான் தெரிஞ்சுது. ஆனால் அவனுடைய கண்கள் ஒருத்தியை மட்டும்தான் தேடுது, யாருன்னா நம்ம லில்லி. ஸோ லில்லி நீ எங்கே இருக்க, ப்ளீஸ் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு அவன் பாட்டுக்க சொல்லிக்கிட்டே கடலை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ கேமரா மறுபடியும் லில்லி பக்கம் போகுது. ஸோ நல்ல வேளை லில்லி இன்னுமே உயிரோட தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க உட்காந்துட்டு இருந்த அந்த பிளேன் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மெதுவாக மூழ்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ அவங்க இடுப்பு வரைக்குமே தண்ணிக்குள்ளே நிற்கிறாங்க. ஸோ லில்லி வந்து இல்லை இங்கே இருந்தால் நான் கண்டிப்பாக செத்துருவேன், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் தூரத்தில் பிளேனோடைய அந்த மிடில் செக்ஷன் மிதந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ இப்போ இதுதான் ஒரே நம்பிக்கை, லில்லியும் உயிரை கையில் பிடிச்சிட்டு அப்படியே நீந்த ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரோக் அடிக்கும்போது நமக்கே டென்ஷன் ஆகும், ஐயோ சீக்கிரம் போ, ஷார்க் வர்றதுக்கு முன்னாடி போன்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். எப்படியோ லில்லி அந்த பிளேனோடைய அந்த பகுதி பக்கம் வந்துட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த ஒருத்தர் திடீர்னு அவங்கள பார்த்து ஐயோ ஷார்க் வந்துருச்சுன்ற மாதிரி கத்துறான். அடுத்த செகண்ட்ல தான் புரியுது அது ஷார்க் இல்லை, லில்லி தான் போல. உடனே அவளை மேலே தூக்கி ஏற்றுறாங்க. அந்த நேரத்தில் இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம சாமும் பார்த்துருப்பான். ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியே வருது. ஸோ உடனே ஓடி வரான். லில்லியை பார்த்ததுமே அவனுக்கு கண்ணில் இருந்து தண்ணி வருது. அடுத்த செகண்டே லில்லியை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்க, நான் பயந்துட்டேன், உன்னை இழந்துட்டோமோன்னு நினச்சேன் அப்படின்னு அழுதுட்டே சொல்கிறான். அவளும் பார்த்தீங்கன்னா நானும் உன்னை மறுபடியும் பார்க்க முடியாதோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அந்த டைமில் அங்கே இருந்த ஆள் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். அந்த பேசஞ்சர் தான் பரவாயில்ல ஒருத்தரையாவது காப்பாற்ற முடிஞ்சதுன்ற மாதிரி. அப்போ அந்த இடத்துல ஜெஸ்ஸின்ற மாதிரி ஒரு பையன் இருந்திருப்பான். அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து காணாமல் போயிருந்திருப்பான் போல. ஸோ அதனால மனசுடைஞ்சு போயிருக்கிறான். ஸோ இல்லை அவன் சாக மாட்டான், கண்டிப்பாக திரும்பி வரணும் அவன் அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த இடத்துல இருந்த இன்னொரு பையன் அவனை சமாதானப்படுத்துறான், இங்கே பாரு காமாரு, இந்த மாதிரி டைமில் தான் நம்ம தைரியமாக இருக்கணும், நீ உடஞ்சு போனால் உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னதும் அவனும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அமைதியாக உட்காந்துட்டான். இந்த நேரத்தில் கேமரா மறுபடியும் பிளேனோடைய அந்த பின் பகுதிக்கு வருது. அங்கே நிலைமை வந்து இனிமேல் மோசமாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆக்சிஜன் வேற மெதுவாக குறைஞ்சிட்டு இருக்கும், மூச்சு வாங்குறதே இப்போ கஷ்டமாக இருக்குது. அதுவும் பாட்டிக்கும் சின்ன ஃபின்னுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாட்டி வந்து கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே இருக்க முடியும், என்னால் மூச்சு விடவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிருப்பான். அதான் அந்த ஃபின். அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு பசிக்குது அப்படின்னதும் ஜோய் அவனை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கமா, நம்ம சீக்கிரமாக வெளியில் போயிடுவோம் அப்படின்னு ஆறுதல் படுத்துறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது யாருமே இன்னும் அவங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க கடலோடைய அடியில் சிக்கி இருக்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா. அதனால யாராவது வெளியில் போய் மேலே இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் இவங்களை பற்றி தெரியும். ஆனால் யார் போகிறது, யாரால ஃபர்ஸ்ட் போக முடியும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மேட் வந்து எந்திரிச்சு நிற்கிறான், நான் போகிறேன் அப்படின்னதும் ஜோய் வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, வெளியில் என்ன இருக்குன்னே தெரியாது, அதுக்குள்ளே நீ போகிறேன்னு சொல்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது இவனும் சிரிச்சுக்கிட்டே, இங்கே உட்காந்து சாகிறதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது தானே, ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறதும் எனக்கு பிடிக்கல, ஸோ ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணுன்ற மாதிரி அவன் சொல்ல. ஸோ இப்போ பிளான் என்னன்னா பிளேன் எந்த அளவுக்கு கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கோ அது கீழே வர நீந்தி போய் வெளியில் வரணும். ஸோ இதனால எல்லாருமே பதற்றமாக பார்த்துட்டு இருக்காங்க. மேட்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஜோய் அவனுடைய கையை பிடிக்கிறாங்க, ப்ளீஸ் மேட் நீ வந்து திரும்பி வந்துடணும் அப்படின்னதும் அவனும் சிரிச்சுக்கிட்டே, நான் இன்னும் காஃபி கூட குடிக்கல, அப்புறம் எப்படி நான் சாவேன் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேட் வந்து மேலே வரான். ஆனால் அவன் பார்த்தது அவனே அதிர வைக்குது. எங்கே பார்த்தாலும் மிதந்துட்டு இருக்கிற உடல், உடஞ்சி நிற்கிற பிளேன் துண்டுகள், ஒரே அமைதி. ஸோ அந்த மேட் வந்து பயந்துட்டு ஹெல்ப் யாராவது இருக்கீங்களான்ற மாதிரி கத்துறான். யாருமே
எதுவுமே பதில் சொல்லலை. திடீர்னு பின்னாடி இருந்த ஒரு குரல், நான் இருக்கேன்ற மாதிரி. ஸோ மேட் வந்து திரும்பி பார்க்குறான். அந்த நேரத்தில் அந்த மிடில் செக்ஷனில் உயிர் தப்பிக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ கூட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோ வந்து அமைதியாக எல்லாரையுமே பார்த்து, கவனிங்க, இந்த ஃப்ளைட்டில் 656 பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க, இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தேன் 30 பேரோட கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த செக்ஷனுமே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்குது. இன்னும் மற்றவங்களை தேடி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு உயிரோட இருக்கிறவங்கள காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அந்த ராஃப்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை தண்ணிக்குள்ளே தள்ளினா பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அதுக்குள்ளே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தூரத்தில் இருந்த கோரை வந்து திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க, பென் பின்னாடி பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீரோ ஓடி வரான். பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய ஷார்க் வருமா, அதுவும் கோராவை நோக்கி பாஞ்சு வருது. அப்போ அந்த ஷார்க்கை பார்த்து பயந்து அந்த ராஃப்ட்ல இருந்து கீழே விழுந்தவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அந்த ராஃப்ட்ல ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடைசியாக எல்லாருமே சேஃப் ஆகிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் இன்னுமே வரல, அந்த சாம் தான். அந்த நேரத்தில் கேமரா சாம் பக்கம் போகுது. அதாவது இந்த பையன் இப்போ வேற மாதிரி பண்ணுறான். என்னன்னா அவனுடைய உயிர் பழைக்கலனாலும் பரவாயில்ல, மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். ரொம்பவே சீரியஸாக இன்ஜூரான அந்த பேசஞ்சரை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது அந்த ராஃப்டரை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ஆளோடைய வேட்டு காரணமாக அவரால் நகரவே முடியல. உடனே தூரத்தில் இருந்து நம்ம ஹீரோவை கத்தி கூப்பிட, ஸோ பென் ஹெல்ப் பண்ணுங்க, இங்கே வாங்க அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ வந்து ராஃப்டை திருப்புறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பீடிக்காரர் என்ன சொல்கிறான்னா, அவங்களை விடுங்க, அவங்க வந்து வேற ராஃப்டில் வந்துடுவாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னதும், அட பாவி, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ ஹீரோ வந்து அவனை ஒரு பார்வை பார்க்குறாரு. அந்த பார்வையிலேயே ஹீரோ அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேகமாக சாம் பக்கம் போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே கேமராவை கீழே காமிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் என்ன ஆகுதுன்னா, கடலுக்கு அடியில இருந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய ஷார்க் வந்து இந்த சாமையும் அந்த இன்ஜூரான பேசஞ்சரையும் சுற்றி வளைச்சிருது. சாம் வந்து அவ்வளோதான், இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம், சாக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து சேர்றான். அந்த அடிப்பட்ட பேசஞ்சரை ஃபர்ஸ்ட் தூக்கி அந்த ராஃப்ட்டுக்குள்ளே போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமியை இழுக்க ஆரம்பிக்க அந்த நேரத்தில் கபக்குன்னு ஒரு ஷார்க் வந்து மேலே போயிடுது. ஸோ லில்லி வந்து சாம் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. சாம் உடனே என்ன பண்ணுறான்னா காலை இழுக்கிறான். நல்ல வேலை ஒரு சின்ன ஸ்க்ராட்சில் உயிர் தப்பிச்சிட்டான். ஸோ ஹீரோ அவனை இழுத்து அந்த ராஃப்ட்டுக்குள்ளே போட்டுட அப்புறம் தான் எல்லாருக்கும் நிம்மதி வருது. பேசஞ்சரும் நல்ல வேலை உயிர் தப்பிச்சிட்டோம், என்ன காப்பாற்றின, நீயும் தப்பிச்சிட்டேன்னு அவன் சந்தோஷப்பட சாம் உடனே லில்லி பக்கம் போகிறான். அவளும் அழுதுகிட்டே இருக்கேன். ஸோ இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு, நான் உன்னை மறுபடியும் பார்க்க முடியாதுன்னு நினச்சேன் அப்படின்னதும் அவளும் கண்ணீரோட, நானும் அப்படி தான் நினச்சேன், இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. அந்த நேரத்தில் பிளேனோடைய அந்த லாஸ்ட் பகுதியை காமிக்கிறாங்க. அதோடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு இல்லையா. ஸோ மேட் வந்து இன்னுமே திரும்பி வரல, ரெஸ்கியூ டீமும் வரல. ஸோ ஜோய்க்கு வந்து இப்போ புரிஞ்சிருது, இப்படி உட்காந்தே இருந்தால் நம்ம எல்லாருமே இங்கேயே சாக வேண்டியது தான். ஸோ எப்படியாவது இங்கேருந்து கிளம்பலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த பாட்டிக்கு வந்து நீச்சல் தெரியாது, ஃபின் வேற சின்ன பையன், ஜோய்க்கு மட்டும் தான் நீச்சல் தெரியும். அதனால அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் ஃபின்னை கூட்டிட்டு போறேன், மேலே போய் ஹெல்ப் தேடுறோம், அதுக்கப்புறம் எப்படியாவது வந்துடுறோம் அப்படின்னதும் பாட்டி வந்து, இல்லை என்னால் உயிரோட இருக்க முடியுமான்றதே தோணலை, ஸோ எனக்காக நீங்கள் இங்கே வர வேண்டாம், நீங்கள் எப்படியாவது சேஃபாக இருந்தால் போதும் அப்படின்னும் போது ஜோய்க்கு வந்து கண்ணெலாம் கலங்குது. ஆனால் வேற வழி கிடையாது. அவங்க ஃபின்னை தூக்கிக்கிட்டு வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் 2 பேரும் மேலே தண்ணியில் வந்துட்டாங்க. ஆனால் சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. ஹீரோடைய அந்த ராஃப்ட் வந்து ஏற்கனவே ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஸோ ஜோய்க்கு வந்து இனிமே தெரியாது இந்த கடலுக்குள்ள அந்த சுறாக்கள்லாம் இருக்குன்றது. அதனால அவங்க சாதாரணமாக நீந்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நல்ல வேலையா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பக்கத்தில் ஒரு உடஞ்ச லைஃப் போட் வந்து மிதக்கிறது கண்ணில் படுது. ஸோ ஜோய் வந்து, ஃபின் அங்கே பாரு, ஒரு போட் இருக்குது, வா இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி போக, ஸோ இப்போ தான் நமக்கு நிம்மதி வரும், சரி எப்படியோ காப்பாற்றிடலாம் போலன்ற மாதிரி. ஆனால் அப்படியே கேமரா கடலுக்குள்ள போகுது. நல்ல வேலைக்கு கீழே பார்த்தா எந்த ஷார்க்கும் இல்லை. நல்ல வேலைடா தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் நம்மள நிம்மதியாக இருக்க விடுமா என்ன. எப்படியோ ஜோய் உயிரை கையில் பிடிச்சி போட் மேலே ஏறுறாங்க. ஃபின்னையும் மேலே தூக்கி ஏற்றுறாங்க. மேலே ஏறின அடுத்த செகண்டே அப்படியே மல்லாக்கப்படுத்துட்டாங்க. அப்போ தான் நமக்கு புரியுது, ஷார்க் அட்டாக்ல ஜோயோட கால் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும், ரத்தம் நிற்கவே இல்லை. அதாவது இந்த ஜோயையும் அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ ஜோய் வந்து கஷ்டப்பட்டு அவங்களுடைய துணியை கிழிச்சு காலில் கட்டுறாங்க. கட்டிக்கிட்டு, ஐயோ இப்போ மட்டும் நான் மயங்கிடக்கூடாது, தயவு செஞ்சு அப்படியே இருன்ற மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்க வந்து ஆறுதல் படுத்திக்கிறாங்க. ஆனால் உடம்புல வந்து சக்தியே இல்லை. அடுத்த செகண்டே அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. ஸோ ஃபின் வந்து பதறி போகிறான், ஜோய் எந்திரிங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி, எனக்கு பயமாக இருக்குன்னு கத்துறான். அவளுடைய கண்ணத்தை தட்டுறான். ஆனால் ஜோய் வந்து கண்ணை திறக்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு அன்கான்சியஸான கேபின் க்ரூவும் ஒரு சின்ன பையன் கடலுக்கு நடுவில் உதவி கேட்க யாருமே இல்லாமல் அப்படியே இந்த ஃபின் என்ன பண்ணுறான்னா அதுக்கு ஓரத்தில் போய் சுற்றி பார்க்குறான். இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ சீன் வந்து பாட்டிக்கிட்ட போகுது. ஸோ அவங்களுடைய நிலைமை ரொம்பவே மோசம் இல்லையா. தண்ணி வந்து மெதுவாக மேலே ஏறி இப்போ பாட்டியோடைய கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ மூச்சு வாங்குறதே கஷ்டம். ஸோ பாட்டி வந்து, கடவுளை யாராவது வருவாங்களா, இல்லைனா இங்கேயே முடிஞ்சிடுமா அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்க. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு படகுல பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே அதை தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன மீன்கள் வந்து மாட்டிருக்குது. ஸோ இந்த சீன் வந்து இப்போ சாதாரணமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய கனெக்ஷனாக மாறும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பல மணி நேரம் கழிச்சு ஹீரோடைய ராஃப்ட் பக்கம் வந்தா இப்போ நைட் ஆயிடுச்சு. கடல் முழுக்க இருட்டா இருக்குது. சுற்றி பார்த்தா தண்ணி மட்டும்தான், எங்கேயுமே கரை தெரியல. ஸோ பகல் நேரத்தில் கூட உயிரை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே செய்ய முடியல. இப்போ அந்த
கும்மிருட்டில் என்ன பண்ண முடியும்? அதுவும் இவங்க கடலோடைய ரொம்ப ஆழமான பகுதிக்குள்ளே இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால யாரோடைய ஃபோன்லேயும் இப்போ சிக்னலும் கிடையாது, காலும் பண்ண முடியாது, மெசேஜும் அனுப்ப முடியாது, ஜிபிஎஸ் கூட வேலை செய்யலை. ஸோ எல்லாருக்குமே ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், இவ்வளோ தான் நம்மளுடைய வாழ்க்கை, ஸோ இனிமேல் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுறாங்க, ஒருத்தர் வந்து ப்ரே பண்ணுறாங்க, சிலர் வந்து அமைதியாக அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சாமும் லில்லியோடைய கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த முழு இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்கேன். எல்லாருமே அவங்களுடைய கடைசி நேரத்தை என்ன ஆரம்பிச்சிட்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் திடீர்னு தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம்னு பார்த்தா ஹெலிகாப்டரோடைய சத்தம். ஸோ எல்லாருமே மேலே பார்க்குறாங்க. ஐயோ, உண்மைக்குமே ஒரு ஹெலிகாப்டர் அப்படின்னு மிரண்டு போய் அடுத்த நொடியே எழுந்து நின்று ஹெல்ப் பண்ணுங்க, இங்கே பாருங்க, நாங்கள் இங்கே இருக்கோன்ற மாதிரி கையாசிச்சுட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் கழிச்சு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும் இல்லையா? அதுவும் நல்ல வேலையா ஹெலிகாப்டரில் இருந்தவங்களும் இவங்களை நோட்டீஸ் பண்ணிட்டுறாங்க. ஸோ மெதுவாக டைரக்ஷனை மாற்றி இவங்க பக்கம் வர ஆரம்பிக்குது. சாம் வந்து லில்லி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவனுடைய கண்ணில் கண்ணீர் வந்துடுது. லில்லியும் நம்பவே முடியல, நம்ம உண்மையாலேயே உயிரோட போயிடுவோமா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட. ஃபர்ஸ்ட் அது வந்து சாதாரண ஹெலிகாப்டர் கிடையாது, இந்த கோஸ்ட் கார்டான ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் போல. அதனால உடனே ஒரு ரெஸ்கியூ டைவர் வந்து ரோப்பை கட்டி அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ராஃப்ட்ல இருந்தவங்க பதறி கத்த ஆரம்பிக்கிறாங்க, வேணாம் தண்ணியில் இறங்காதீங்க, சார்க்கு இருக்குது, உங்களை கடிச்சிடுன்ற மாதிரி. ஆனால் அந்த டைவருக்கு இவங்க குரல் கேட்கல. அவர் மெதுவாக தண்ணிக்குள்ளே இறங்குறாரு. அவ்வளோதான், இவரையும் சார்க்கு முடிக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்னன்னா, டமார்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன். என்ன ஆகுதுன்னா, அந்த ஹெலிகாப்டர் வந்து கண்ட்ரோல்லேருந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. சில நொடிக்குள்ளேயே முழு ஹெலிகாப்டரும் அப்படியே கடலுக்குள்ளேயே விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இம்பாக்டில் இவ்வளோ நேரம் சேஃபாக இருந்த நம்ம ராஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுந்துருமா. ஸோ எப்படி இருக்கும் பார்த்துக்குவாங்க. எல்லாரும் மறுபடியும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. மறுபடியும் பேனிக். பேசஞ்சர்ஸ் வந்து போட்டை பிடிங்க பிடிங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. எப்படியோ மறுபடியும் போட்டை நேராக்கி ஒவ்வொருத்தராக ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப தூரத்தில் யாரோ பைனாகுலர் வச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஞாபகம் இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மீன்பிடி படகு வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தூரத்தில் இருந்து இதை பார்த்ததுனால பேசஞ்சர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க, இங்கே வாங்க ப்ளீஸ் காப்பாத்துங்கன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த படகு நகரவே இல்லை. ஏன்னா அவங்க சட்டவிரோதமாக சின்ன சின்ன மீன்களை பிடிக்க வந்திருப்பாங்க போல. அதனால இங்கேருந்து அங்கே போனால் மாட்டிப்போமா அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு அவங்க வரமாட்டாங்க, நம்ம தான் அங்கே போகணும் அப்படின்னு எல்லாருமே போட்டை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்த செகண்டே ஹீரோடைய ஃபேஸ் மாறுது. ஒரு நிமிஷம், கோராங்க அப்படின்னு கேட்க எல்லாருமே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. போட்டுக்குள்ளே எல்லாருமே இருக்காங்க, ஆனால் கோராவை மட்டும் காணும். இங்கே இந்த பேசஞ்சரும் பதறிக்கிட்டு அவள் தண்ணியில் ஏதாவது மாட்டிக்கிட்டாளா ஐயோன்ற மாதிரி பதற. ஸோ எல்லாருமே கோரா கோரான்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு உடஞ்ச பிளேன் பீஸ் மேலே ஒரு சின்ன உருவம் நின்றுட்டு இருக்கும். ஸோ கேமரா வந்து ஜூம் ஆகுது. அது நம்ம கோரா தான். ஸோ சின்ன பொண்ணு கடலோடைய நடுவில் தனியாக அதுவும் உடஞ்சி போன பிளேன் தூணில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவளை சுற்றியுமே கீழே சார்க் இருக்கா எவ்வளோ இருக்குன்றது கூட தெரியாது. ஸோ ஹீரோ இதை பார்த்துட்டு மற்றவங்களை ஆபத்தில் விடாமல் அவனே ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ நீங்கள் யாருமே வர வேண்டாம், நான் போய் கோரா எப்படியாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தடுக்கிறதுக்கு முன்னாடி டபக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறான். ஸோ அந்த நேரத்தில் நமக்கே பக்கு பக்குன்னு இருக்கும். ஹீரோ வேகமாக நீந்தி எப்படியோ கோரா இருந்தால் அந்த உடஞ்ச பிளேன் பீஸ் பக்கம் வர வந்துட்டாரு. ஸோ கோராவும் அவரை பார்த்ததுமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பென் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீரோ வந்து சிரிக்க ட்ரை பண்ணுறாரு. பயப்படாத, நான் வந்துட்டேன்ல, நம்ம சேஃபாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோராவுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெல்ட்டையும் எடுத்து கோராவையும் தன்னுடைய மேலே கெட்டிக்கிறாரு. ஸோ என்ன நடந்தாலும் என்ன கை விட்டுறக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அவளும் தலையாட்டுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் ராஃப்ட் பக்கம் நீந்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடலுக்கு அடியில் அப்படியே நிறைய சார்க்கு இருக்கிறத காமிக்கிறாங்க. நேராக ஹீரோடைய பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த ராஃப்ட்ல இருந்தவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, வேகமா வாங்கன்ற மாதிரி. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா நீந்துறான். அதே நேரத்தில் தூரத்தில் இருந்த அந்த மீன்பிடி படகும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பைனாகுலர்ல பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் மனசு கேட்காது இல்லையா? இப்போ நம்ம இங்கிருந்து கிளம்புனா நம்மளால நிம்மதியாக தூங்க கூட முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க வந்து ஒரு ஐடியா வருது. நம்ம கிட்ட நிறைய சின்ன சின்ன மீன்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கடலில் போட்டுடலாம். அப்படி போட்டுட்டோம்னா சாருக்கு அங்கே போயிடும் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்க. ஸோ இந்த ஐடியா பிடிச்சதுமே உடனே வலையில இருந்த மீன்கள் எல்லாம் அப்படியே சடன்னு கடலுக்குள்ள வீச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐடியாவும் வேலை செய்து சாருக்கு வந்து ஹீரோவை விட்டுட்டு அப்படியே டைரக்ஷனை மாற்றி அந்த படகு பக்கம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவும் கோராவும் நல்ல வேலையா எப்படியோ உயிரோட மறுபடியும் ராஃப்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் நிம்மதியாக வருது. எப்போ அடி நம்ம உயிர் தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அந்த பீடிக்காரன் இன்னும் திருந்தவே இல்லை. அவன் கீழே பார்த்தா அவனுடைய சிகரெட் பேக்கெட் தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்கும். உடனே நல்ல வேலை என்னுடைய சிகரெட் பேக்கெட் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறான். மக்கள் எல்லாருமே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. சாருக்கும் மறுபடியும் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. ஆனால் இவனுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அப்படியே கையை நீட்டி பேக்கெட் எடுக்க சாம் வந்து டே இப்போ கூட உனக்கு சிகரெட் தான் முக்கியமா அப்படின்னதும் டேன் வந்து சிரிச்சுக்கிட்டே இவ்வளோ டென்ஷனுக்கு அப்புறம் ஒரு சிகரெட் அடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படியே ராஃப்டோடைய ஓரத்தில் சாஞ்சி படுத்துக்கிறான். இப்போ தீப்பெட்டி எடுத்து பற்ற வைக்க போக அந்த நேரத்தில் கபக்குன்னு ஒரு சவுண்டு, ஒரே ஒரு கத்துற சத்தம். அடுத்த செகண்ட் டேனை காணோம். கடலுக்குள்ள ரத்தம் மட்டும் பரவ ஆரம்பிக்குது. ஸோ சார்க்கு கூட பொறுமை முடிஞ்சிருக்கும் போல, அடா பாவை இப்படி சிகரெட் பிடிக்கன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு மிரண்டு போறாங்க. போயும் ஒரு சிகரெட்டுக்காக
உயிரை விட்டுட்டானே அப்படின்னு நினைக்க இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்தது விடிஞ்சிருது. ஸோ நல்ல வேளை நேற்று தூரத்தில் பார்த்த அந்த போட் வந்து இப்போ உயிர் தப்பிச்சிருந்த எல்லாரையுமே ஏற்றிக்கிட்டு கரையை நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் சாவு கூட கண்ணாமூச்சி ஆடியவங்க இப்போ உயிரோட உட்காந்துருக்காங்க இல்லையா. ஸோ யாருமே பேசலை. சிலர் அமைதியாக கடலை பார்த்துட்டு இருக்காங்க, சிலர் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கண்ணீர் துக்கத்தோட கண்ணீர் இல்லை, உயிர் தப்பிச்சிட்டோன்ற மாதிரியான அந்த கண்ணீர். அந்த நேரத்தில் சாம் வந்து மெதுவாக லில்லி பக்கம் பார்க்குறான். கொஞ்ச நேரம் அமைதியாக அவளையே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே, உண்மையை சொல்லணும்னா இது உன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியான ரொமான்டிக் இடம் கிடையாது அப்படின்னதும் அவளும் சிரிக்கிறா. சாம் உடனே, ஆனால் பிளேன் கிராஷ் ஆனதுலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே ஒவ்வொரு செகண்டும் என்னுடைய மனசில் நீ மட்டும்தான் இருந்த. உன்னை இழந்துட்டேன்னு நினச்ச ஒவ்வொரு நிமிஷத்துலையுமே நான் உண்மைக்குமே உன்னை எவ்வளோ காதலிச்சிருக்கேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஒருபோதும் உன்னை நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனுடைய கண்கள்லாம் கலங்கிக்கிட்டே ஐ லவ் யூ லில்லின்ற மாதிரி சொல்ல, லில்லியோடைய கண்ணிலையும் கண்ணீர் வந்துடும். முட்டா பயல, அந்த லெட்டரை முதலே படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. சாமும் அவளுடைய நெத்திலேயே ஒரு முத்தம் கொடுக்குறான். ஸோ சின்ன வயசுல இருந்து சொல்ல முடியாம மனசுக்குள்ள வச்சிருந்த காதல் கடைசியா அந்த மரண போராட்டத்துக்கு அப்புறம் முழுமை அடைஞ்சிருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆக்குறாங்க. ஆனா ஒருத்தி மட்டும் அமைதியா நின்றுட்டு இருக்கிறா. அது நம்ம கோரா தான். அவ கடலையே பார்த்துட்டு இருக்கிறா. கண்கள்ல கண்ணீர். ஹீரோ மெதுவா அவளுடைய பக்கத்துல போய் என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது, என் தம்பி ஃபின்னை காணோம் அப்படின்னதும் ஸோ இந்த ஒரு டயலாக்லேயே தெரியுது நம்ம கோரா மனசார ஃபின்னை வந்து தம்பியா அக்செப்ட் பண்ணிட்டான்றது புரியுது இல்லையா. ஏன்னா தம்பியாவே ஏத்துக்க மாட்டேன்னு இருந்த பொண்ணு இப்போ அவனை காணோன்றதுக்காக அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு இன்னுமே வலிக்கிற விஷயம் என்னன்னா அவளுடைய அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டான். ஆனா ஃபின்னையும் இழந்துட்டோம்னு நினைக்க முடியல. அந்த நேரத்துல திடீர்னு அந்த போட்ல இருந்தவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. நெட்வொர்க் வந்துருச்சுன்ற மாதிரி போன் சிக்னல் கிடைச்சிருச்சு. ஸோ கோராவுடைய முகமும் மாறிடுது. உடனே அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஃபின்னோடைய அம்மா வந்து ஃபின்னோடைய கழுத்துல வந்து ஒரு ட்ராக்கர் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதோடைய ஆக்சஸ் கோராவுடைய போன்லேயே இருந்திருக்கும். ஸோ அதோடைய பாஸ்வேர்டு கூட இன்னும் அவளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ கோராவும் நடுங்கிற கையால் அவளுடைய ஃபோனை வாங்குறா. அப்புறம் ட்ராக்கர் ஆப் ஓப்பன் பண்ணுறா. பாஸ்வேர்டு கூட அவளுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ப்ளீஸ் ஓப்பன் ஆகிடு அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி ஃபின் உயிரோட இருக்காளான்ற மாதிரி பார்க்குறா. பென் இங்கே பாருங்க லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சந்தோஷத்தில் சொல்ல, நல்ல வேலை ஃபின்னோடைய சிக்னல் வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுவும் இந்த போட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும். உடனே ஹீரோ அந்த லொக்கேஷனை ஃபிஷர்மேன் கிட்ட சொல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா உடனே டைரக்ஷனை மாற்றி வேகமாக அந்த பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பதற்றமாக முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூரத்தில் ஒரு சின்ன ஒரு போட் மாதிரி ஒன்று மிதந்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் அந்த போட்டுன்ற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்க. ஸோ இனிமே அது பக்கத்தில் போகிறாங்க. எல்லாருமே மூச்சை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த போட் மேலே ஜோய் மட்டும் படுத்துருக்குறாங்க. ஃபின்னை வந்து காணோம். ஸோ கோராவுடைய முகமே உடஞ்சி போயிடுது. இல்லை இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஆள ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவால் எதுவுமே சொல்ல முடியல, அமைதியாக இருக்கிறான். அங்கே இருந்தவங்களும் அமைதியாக தலை குனிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம், ஃபின்னை வந்து ஷார்க் எடுத்துருச்சு போலன்ற மாதிரி. ஒரே நாளில் அப்பாவையும் இழந்துட்டான், அம்மாவையும் இழந்துட்டான், இப்போ தம்பியுமே இழந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஜோய்க்கு மெதுவாக நினைவு திரும்புது. அவங்க கண்ணை திறக்கிறாங்க. ஆனால் ஏதோ நினைவுக்கு வந்த மாதிரி திடீர்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குள்ள இருந்த ஒரு பிளாஸ்டிக் சீட்டை நகர்த்துறாங்க. அடுத்த நிமிஷமே அதுக்கு கீழே ஃபின் வந்து படுத்து தூங்குற மாதிரி கிடக்குறான். ஸோ உயிரோட பாதுகாப்பா ஃபின் வந்து இருக்கேன். ஸோ கோரா உடனே அவனை போய் கட்டி பிடிக்கிறாங்க. அடே கிறுக்கு பயல, என்னை இவ்வளோ பயமுறுத்திட்டேன் அப்படின்னதும் அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீ அழுகிறியா, அதுவும் எனக்காகவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஏன்னா நீ தானே என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த ஒரு டயலாக் வந்து பயங்கர எமோஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறான். அவனுடைய கண்களில் கண்ணீர் இருக்குது, முகத்தில் ஒரு வலி இருக்குது. மெதுவாக அவனுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு ஃபோனை எடுக்கிறான். கேலரி ஓப்பன் பண்ணுறான். அங்கே அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோ, மனைவி, குழந்தைங்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிற பழைய மெமரிஸ். ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் நமக்கு இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல இருந்த கேள்விக்கான ஆன்சர் கிடைக்குது. ஹீரோ ஏன் வீட்டுக்கு போக மாட்டான்றது, ஹீரோ ஏன் டியூட்டி வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தான்றது. அதாவது அவனுடைய சின்ன பையன் ஹாஸ்பிட்டலோடைய பெட்ல இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போதான் தெரியுது ஹீரோடைய பையனுக்கு கேன்சர். ஹீரோவால் அந்த வழியை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல. அதனால தான் வேலைக்குள்ள மூழ்கி அந்த ரியாலிட்டியே மறந்து வாழ ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நடுங்கிற கையால் ஒய்ஃப்க்கு வந்து கால் பண்ணுறாரு. நம்ம பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது ஃபோனில் இருந்து ஒரு சின்ன குரல் கேட்குது. அப்பா நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி. ஸோ ஹீரோ வந்து கண்ணீரை தொடச்சிட்டு சிரிக்க ட்ரை பண்ணுறான். நானும் நல்லா இருக்கேன்டா, இப்போ நேராக உன்னை தான் நான் பார்க்க வரேன், சொல்லு உனக்கு என்ன பொம்மை பிடிக்கும் சொல்லு, வாங்கிட்டு வரேன் அப்படின்னதும் அந்த சின்ன பையன் சிரிக்கிறான் அழுதுகிட்டே. அப்பா எனக்கு உங்களை தான் பிடிக்கும்பா அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த சீனில் நம்ம ஹீரோ உண்மைக்குமே மாறிடுறான். ஸோ மரணத்துக்கு இவ்வளோ பக்கத்தில் போனதுக்கப்புறம் தப்பிச்சு வாழ்றதுக்கு காரணம் என்னன்றது அவனுக்கு புரிஞ்சிருது. அதாவது ஃபேமிலி அதுதான் முக்கியன்றதை புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த படகு வந்து மெதுவாக கடலை கிழிச்சிக்கிட்டு கரையை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஃபோனில் அவனுடைய பையன் கூட பேசிட்டு தான் இருக்கிறான். அந்த சின்ன பையனுடைய சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே ஹீரோடைய முகத்தில் இத்தனை நேரமாக காணாமல் போயிருந்த அந்த நிம்மதி வந்து மறுபடியும் வருது. அப்படியே அந்த படமும் ஒரு முடிவுக்கு வருது. ஸோ அந்த மூவியில் நம்ம உயிர் தப்பிக்கணும்னு நினச்ச சில கேரக்டர் வந்து இறந்துருக்கலாம். அது போக இது வந்து ஒரு சர்வைவல் ஸ்டோரி மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே இது வெறும் ஷார்க்கோடைய அந்த அட்டாக் மாதிரியான ஸ்டோரி கிடையாது. இது நமக்காக இருக்கிறவங்கள இழக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள நம்ம எவ்வளோ நேசிக்கிறோன்றதை சொல்லணுன்ற மாதிரி சொல்ல வைக்கிற ஒரு எமோஷனல்
எமோஷனல் ஜேர்னி தான் இது. ஸோ ஹீரோ வந்து அவனுடைய குடும்பத்தை விட்டு ஓடிட்டே இருந்தார். சாம் வந்து அவனுடைய காதலை சொல்லாமல் மறைச்சு வச்சிருந்தான். கோராவும் ஃபின்னா அவளுடைய தம்பியா ஏற்றுக்கவே மாட்டேன்ற மாதிரி இருந்தா இல்லையா. ஆனால் ஒரே ஒரு பிளேன் கிராஷ், ஒரே ஒரு இந்த மரண பயணம் அவங்க வாழ்க்கையே ஃபுல்லாக மாற்றிடுச்சு. ஸோ ஹீரோ மறுபடியும் அவனுடைய குடும்பத்துக்கிட்ட போலான்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு. சாமும் கடைசியாக அவனுடைய காதலை சொல்லிட்டான் இல்லையா. கோராவும் ஃபின்னா மனசார அவளுடைய தம்பியை ஏற்றுக்கிட்டான். ஸோ நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்த அந்த வாழ்க்கை ஒரே நாளில் எப்படி தலைகீழாக மாறுன்ற மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்கும். உண்மையாக சொல்லணும்னா அந்த படத்தில் இந்த ஷார்க் சீனை விட இழக்கிறதோடைய பயம், அதுவும் நமக்கு பிடிச்சவங்கள மறுபடியும் பார்க்க முடியாதான்ற பயம், அதுதான் நம்ம மனசை அதிகமாக காயப்படுத்துது. அதோட இந்த டீப் வாட்டர்ன்ற படமும் முடியுது. ஸோ உண்மைக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.